அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். துறவி ஒருவர் தனக்கு தேவையான பொருட்களை தூக்கி கொண்டு மலை உச்சியை நோக்கி ஏறிக்கொண்டிருந்தார். செங்குத்தான மலை, எனவே மேலே ஏற ஏற சுமை அதிகமாகி மூச்சு வாங்க துவங்கியது. அவருக்கு சற்று தூரம் இன்னும் முன்னால் போன போது அங்கே ஒரு மலைவாழ் சிறுமி தனது 3 வயது தம்பியை தூக்கி கொண்டு உற்சாகமாய் பாடல் ஒன்றை பாடிக்கொண்டு மிக சாதாரணமாய் மலை உச்சியை நோக்கி போவதை பார்த்தார். துறவிக்கோ ஆச்சரியம். அவர் சிறுமியை பார்த்து கேட்டார், என்னம்மா இவ்வளவு சிறிய பையை தூக்கி கொண்டு மலை ஏற என்னால் முடியவில்லையே, உன்னால் எப்படியம்மா இவ்வளவு பெரியவனை தூக்கி கொண்டு ஏற முடிகிறது? அதற்கு அந்த சிறுமி பதில் சொன்னாள், ஐயா, நீங்கள் தூக்கி கொண்டிருப்பது ஒரு சுமையை, ஆனால் நான் தூக்கி கொண்டிருப்பது என் தம்பியை. துறவிக்கு புரிந்தது, அன்பு எதையும் சுமக்கும். இதைத்தான் பரிசுத்த வேதாகமத்தில் உபாகமம் 6:5 உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று. ஆம் பிரியமானவர்களே, நம் எந்த காரியத்தை செய்தாலும் அன்போடும் முழு மனதோடும் அர்ப்பணிப்போடும் நாம் செய்வோம். ஆனால் அதன் பலன் வெற்றி. இயேசு கிறிஸ்து நமக்காக தம்முடைய ஜீவனை முழு மனதோடு அர்ப்பணித்தார். நாமும் மற்றவர்களை அன்போடும் முழு மனதோடும் ஏற்றுக்கொள்வோம். God bless you. இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும்.